வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க சுபாஷினி மிஸ் பேசுறேன். இப்போ நம்ம வந்து என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th லெசன். உங்க புக்ல பேஜ் நம்பர் 273 எடுத்துக்கோங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் புக்ல வந்து பேஜ் நம்பர் 274 எடுத்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்ல வந்து ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அதை பத்தி 19th லெசனும், தமிழ்ல உயிரின் தோற்றமும் பரிணாமமும், அந்த லெசனை பத்தி இப்போ நம்ம படிக்க போறோம். வாங்க நம்ம இப்போ டீட்டெயில்டா படிக்கலாம், லெசனுக்குள்ள போலாம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேஜ் நம்பர் 274 எடுத்துக்கோங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 275. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டாப்பிக்கை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா பரிமாணத்தின் சான்றுகள். அதுக்கு கீழே வந்து ஒரு 4 சான்று கொடுத்துருப்பாங்க, அந்த சான்றை பத்தி படிக்க போறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னா எவிடன்சஸ் ஃப்ரம் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமில அதுல வந்து உங்களுக்கு 4 சப்டிவிஷன் கொடுத்துருப்பாங்க, அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுல இருக்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியத்துக்கு சொல்றேன், அதுல என்ன இருக்குன்னா அமைப்பு ஒத்த உறுப்புகள். அமைப்பு ஒத்த உறுப்புகள் அப்படின்னும் போது இதுல என்னன்னா இது கருவளர்ச்சி எல்லாமே ஒரே மாதிரி இருந்திருக்கு. அதாவது கருவளர்ச்சி முறை கொண்ட ஒரு கருவுல ரொம்ப முன்னாடி காலத்துல இருந்தே இது என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும் அப்படிங்கிறது. இன்னும் புரியும்படி சொன்னா முன்னோர்களிடமிருந்து மரபு வழியாக வந்தது அப்படின்றாங்க. ஒரே மாதிரியான கருவளர்ச்சி முறை கொண்ட பொதுவான முன்னோர்களிடமிருந்து மரபு வழியாக உருவானது அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து அமைப்பு ஒத்த உறுப்புகள். ஸோ அகைன் நான் சொல்றேன், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரே மாதிரியான கருவளர்ச்சி. கருவளர்ச்சி என்னவோ ஒரே மாதிரி இருக்குமா, ஆனா பொதுவான முன்னோர்களிடமிருந்து எப்படி வந்துன்னா மரபு வழியில வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதுக்குதான் அமைப்பு ஒத்த உறுப்புகள்னு சொல்றாங்க. ஓகேவா? இது என்னன்னா நம்ம மேமல்ஸ் பாலூட்டிகள் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே முன்னங்கால்கள் இருக்கும் இல்லையா? நம்ம முன்னங்கால்கள் அப்படின்னும் போது கேட் அது இதெல்லாம் பார்க்கும்போது, பூனைக்கெல்லாம் பார்க்கும்போது முன்னங்கால்கள் இருக்கு. நமக்கு வந்து கையா இருக்கு. திமிங்கலத்துக்கு அதே கை மாதிரியான ஒரு வடிவம். ஆனா வந்து அது வந்து துடுப்பா பயன்படுத்தி நீந்தறதுக்கு உதவுது. இதே பூனை அப்படின்னும் போது என்ன பண்ணுது? இரைய பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். மனிதன் அப்படின்னும் போது கையில எடுத்து சாப்பிடுறது. இதே வந்து பேட் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? அது வந்து அ பறக்கறதுக்காக யூஸ் பண்ணும் வௌவாலு. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. இது என்னன்னும்போது இதுலயே பாருங்க, உங்களுக்கு அதே பேஜ் நம்பர் 274ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வெவ்வேறாகும். இத பார்க்கும்போது மனுஷனுடைய 5 விரல் என்னவோ இருக்கு. ஆனா அதோடைய வடிவத்த பார்க்கும்போது உங்களுக்கு வேற மாதிரி இருக்கு இல்லையா? ஒண்ணும் ஒரு ஒரு மாரி இருக்கு இல்லையா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது பாருங்க. இதுல பாருங்க, இங்க 5 இருக்க மாரி இருக்கு. ஆனா இதுல 1 குட்டியா இருக்க மாரி இருக்கு. இதுவும் பாருங்க, இது எப்படி இருக்கு. ஸோ இதுதான் சொல்றாங்க. பார்க்க வெவ்வேறாகவும் வெவ்வேறு பணிகளை செய்வதற்கேற்ப தவ தகவமைப்பு பட்டுள்ளன அப்படின்னு போட்டிருக்கு. தக இதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க அமைப்பு ஒத்த உறுப்புகள் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்னும் அதோடைய வேலையை பார்க்கும். ஆனா இது எப்படி வந்திருக்கு? ஒரே மாதிரியான கழு வளர்ச்சியில முறை கொண்ட பொதுவான முன்னோர்களிடமிருந்து மரபு வழியாக உருவானது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதேதான் இங்கிலீஷ் மீடியத்துல என்னன்னா ஹோமோலாகஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க, பேஜ் நம்பர் 275 எடுத்துக்கோங்க. இதுல எங்க கொடுத்துருக்காங்கன்னா ஹோமோலாகஸ் ஆர்கன் அப்படின்னா என்னன்னா சிமிலர்னு அர்த்தம். ஹோமோ அப்படின்னாலே சிமிலர். ஸோ ஆரிஜின் என்னவோ என்ன வரும், எங்க இருந்தோ மூதாதையர்கிட்ட இருந்துன்னு சொல்றாங்கல்ல தமிழ்ல, ஆன்சிஸ்டர்ஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஆரிஜின் என்னவோ சேம், ஆனா அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, வேற வேற பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க. ஓகே, லுக் டிசிமிலர். ஆரிஜின் சேம், ஆனா ஒன்னொன்னும் பார்க்க வேற மாதிரி இருக்கு. அதோடைய லுக் பார்க்க டிசிமிலரா இருக்கு. உங்களுக்கு அதே போல்டு லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. லுக் டிசிமிலர் அண்ட் அடாப்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஒன்னொன்னும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுது. ஸோ ஓமோங்கிறதுக்கு சிமிலர் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது எதுக்காகன்னா இதோடைய ஆரிஜின் சிமிலரா இருக்கு, ஆன்சிஸ்டர் கிட்ட இருந்து மூதாதையர் கிட்ட இருந்து வந்தது என்னவோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்றதுக்கு தான் இந்த ஹோமோலாகஸ் ஆர்கன் வந்திருக்கு. ஸோ நீங்க படிக்க வேண்டியது, the homologous organ are those which have inherited from common ancestors. எங்க இருந்து தோன்றி இருக்கு? ஒரு காமனான ஆன்செஸ்டர் மூதாதையர்கிட்ட இருந்து தோன்றி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா எக்ஸாம்பிள் நீங்க எழுதுறீங்க. ஹியூமன் ஹேண்ட், ஃப்ரண்ட் லெக் ஆஃப் கேட், ஃபிளிப்பர்ட் ஆஃப் வேல், அப்புறம் பேட்ஸ் விங் லுக் டிசிமிலர். எல்லாமே பார்க்க பார்க்க வெவ்வேறா இருந்தாலும்
அண்ட் அடாப்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். என்ன பண்ணுது, ஒன்னொன்னும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, இப்போ இதே வந்து நான் உங்களுக்கு என்னங்கிறத டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன். ஒரே மாதிரியான கருவளர்ச்சி முறை கொண்ட பொதுவான முன்னோர்களிடமிருந்து மரபு வழியாக உருவான உறுப்புகள், அமைப்பு ஒத்த உறுப்புகள் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஒரே மாதிரியான மரபு, அதாவது பொதுவான முன்னோர்களிடமிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து ஓமோலாகஸ் ஆர்கன் அப்படின்னும் போது, இதே இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது, ஓமோலாகஸ் ஆர்கன் ஆரிஜினேட்டட் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓமோலாகஸ் ஆர்கன் ஆர் தோஸ் which have inherited from common ancestors with a similar developmental pattern in embryos. ஸோ முன்னாடி காலத்துல கருவளர்ச்சியிலேயே இருந்திருக்கு, இதே மாதிரியான பொதுவான முன்னோர்களிடமிருந்து வந்தது. The forelimb of mammals are homologous structure. இந்த மாதிரி முன்னங்கைகள்னு சொல்றாங்கல்ல, முன்னங்கால்கள், முன்னங்கைகள்னு சொல்றோம்ல, இதுதான் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா ஹோமோலாகஸ் ஸ்ட்ரக்சர். பார்க்கறதுக்கு சேமா இருக்க மாதிரி உங்களுக்கு ஹோமோலாகஸ்னா என்ன, சிமிலா இருக்க மாதிரி 5 விரல், ஆனா இது பாத்தீங்கன்னா வெவ்வேறா இருக்கும். எல்லாமே 5 விரல் கொண்ட மாதிரி தான் இருக்கானா வேற வேற. இது எங்க இருந்து வந்தது, பேட்டுது, இது வேலுது, இது சீட்டாது, இது வந்து மேனுது. ஸோ சீட்டா மாதிரி கேட்டுக்கும் இருக்கு இல்லையா, அதை சொல்ல வராங்க. ஓகே, பாத்தீங்கன்னா செயலொத்த உறுப்புகள் பார்ட் 2 அப்படின்னு, பார்ட் 2ன்றதை விட உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செயலொத்த உறுப்புகள். செயலொத்த உறுப்புகள்னும் போது, செயலொத்த உறுப்புகளை பார்க்க ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரியான பணிகளையும் செய்கின்றன. இத ரெண்டுமே இறக்கை இருக்கு, பட்டர்ஃப்ளைக்கும் விங்ஸ் இருக்கு, பேட்டுக்கும் விங்ஸ் இருக்கு. ஆனா ரெண்டுமே எதுக்கு யூஸ் ஆகுது, பறக்க தான் யூஸ் ஆகுது. ஆனால் அவை வெவ்வேறு விதமான தோற்றம் மற்றும் கருவளர்ச்சி முறைகளை கொண்டது. முன்னாடி இருக்கிறது ஒரே மாதிரியான கருவளர்ச்சியில இருந்து தோணுதுன்னு சொல்லிட்டோம். ஆனா இது எப்படின்னா, ஒண்ணும் வெவ்வேறு விதமான தோற்றமும் மற்றும் கருவளர்ச்சி முறைகளை கொண்டது. இது வந்து என்னன்னா, ஒரு இலையில தோன்றி அந்த ஒரு முட்டையில இருந்து அதுக்கப்புறமா எப்படி வரும்ன்றது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, 6 to 9th அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை எப்படி உருவாச்சுன்றது. ஆனா இது வந்து பாலூட்டிகள், இது எப்படி வரும், இது வேற முறையில இருக்கு. அததான் இங்க சொல்ல வராங்க. இதுதான் பறக்கிற செயலனோ ஒண்ணு, ஆனா அது வழி வந்து வேற மாதிரி இருக்கு, அது வந்து தோன்றிய வழி வேற மாதிரி இருக்குன்னு. ஸோ லெட் அஸ் see what they have given in இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியத்துல என்ன அனலாகஸ் ஆர்கன் கொடுத்துருக்காங்க. அனலாகஸ் ஆர்கன் அப்படின்னும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் ஹோமோலாகஸ் தான் அனலாகஸ். டிஃபரெண்ட் ஆரிஜின் ஸ்ட்ரக்சர். முன்னாடி படிச்சது சேம் ஆரிஜின் ஸ்ட்ரக்சர்னு படிச்சோம். ஆரிஜின் என்னோ சேம், ஆனா வந்து அது வேலை எல்லாம் வேற வேற. இங்க வந்து டிஃபரெண்ட் ஆரிஜின் ஸ்ட்ரக்சர். அது வந்து ஆரிஜின்னா என்ன, உருவான விதம் வந்து வேற வேற, எங்க இருந்து தோன்றுச்சோ அது வேற வேற, ஆனா செய்யற வேலை ஃபங்க்ஷன் வந்து சேம். ஓகே, ஸோ இதுடைய ஃபங்க்ஷன் வந்து சேம், ரெண்டுமே பறக்க தான் யூஸ் பண்ணுது. The analogous organ look similar and perform similar function, but they have different origin and developmental pattern. ஸோ இது என்னவா இருக்கு, டிஃபரெண்ட் ஆரிஜினாவும் டெவலப்மெண்டல் பேட்டர்னோடையும் இருக்கு. இதே இந்த செயலொத்த உறுப்புகளுக்கு இன்னும் என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹியூமன் ஐயும் எடுத்துக்கோங்களேன். ஹியூமன் ஐ அப்படின்னும் போது மனித கண்ணு, இதே ஆக்டோபஸ் கண்ணை பாருங்க, பார்க்கறதுக்கு இன்னும் இப்படிதான் இருக்கு, ஆனா அதோடைய வேலை வந்து வேற வேற பண்ணிட்டு இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு இன்செக்ட் வந்து எப்படி வரும், இந்த பியூப்பா லார்வா அப்படின்னு படிச்சிருக்கீங்களா, எக்கு பியூப்பா லார்வா அப்புறம் பட்டர்ஃப்ளைன்ட்டுன்னு, அது மாதிரியும் இங்கே வந்து இதோடைய தோற்றம் வந்து என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு பேர்டு மாதிரி இது இருக்குன்றது பேட்டுக்காக கொடுத்துருக்காங்க. பட்டர்ஃப்ளைக்கும் பேட்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எச்ச உறுப்புகள். இங்கிலீஷ்ல வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த எச்ச உறுப்புகள் அப்படின்னா என்ன அர்த்தம், வெஸ்டிஜியல் ஆர்கன்னா தேவையற்ற உறுப்புகள் அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வராங்க. தேவையற்ற உறுப்புகள் அப்படின்னும் போது உங்களுக்கு புரியும்படி ஃபாஸ்டா சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மங்கி டெயில் ஞாபகம் வச்சுக்கலாம். குரங்கினுடைய வால், அது வந்து மனுஷன்ல அது ஃபங்க்ஷன் ஆகாது, குரங்குல மட்டும்தான் அந்த மங்கி டெயில் ஆனது ஃபங்க்ஷன் ஆகும். அதெல்லாமும் இருக்கு. தென் இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் என்னென்ன அப்படிங்கிறது.
ஸோ ஹியூமன்ல வந்து எப்படி அந்த ஒரு டெய்ல் இருக்கிறது, தென் வந்து ரேபிட்ல எப்படி அந்த டெய்ல் ஆனது பாருங்க. ஹியூமன்ல வந்து இது செயலிருந்து இருக்கும். இதே வந்து ரேபிட்ல அந்த டெய்ல் ஆனது உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஜீப்ராவிலையும் அந்த டெய்ல் எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸோ இதுதான் இதுதான் நான் உங்களுக்கு எதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டெய்ல் மூலியமா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படிங்கிறதால. இதுதான் வந்து எச்ச உறுப்புகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையற்ற உறுப்புகள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலயே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்காங்க உங்க புக்ல. என்னென்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் முதலை எடுத்துக்கோங்களேன். முதலுடைய கண்ணு இமை இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணும்? தண்ணியில இருக்கும்போது தண்ணியில இருக்கும்போதும், தென் தரையில இருக்கும்போதும் அது 2த்துலயும் உயிர் வாழ முடியும்ன்னும் போது, அந்த இமைய வந்து மூடும். மூடிட்டும் அதால இருக்க முடியும் அப்படிங்கிறது. தென் அதுதான் உங்களுக்கு அதுல இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்க்கும்போது நிக்டேட்டிங் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண் மூடும் முதலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான். அதுக்கப்புறம் வந்து கியூடல் வெர்டிபா அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்துல. அது என்னன்னா தமிழ் மீடியத்துல இதுல வந்து உங்களுக்கு வந்து குடல்ல இருக்க இந்த பேக் போன் இல்லையா? அது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்கிக்ஸ்ன்னு இருக்கும். அது என்னன்னா டெயில் போன். டெயில் போன் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இந்த வாலுடைய அந்த எலும்பு இதுதான். ஓகேங்களா? இதுதான் வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே சேர்த்து சொல்லணும் அப்படின்னா வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அப்படின்னும் போது என்னன்னா தேவையற்ற உறுப்புகள். த டீஜெனரேட்டட் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ஆர்கானிசம். ஓகே, ஆர்கன்ஸ்ன்னு சொல்லலாம், ஆர்கானிசம் வேண்டாம், ஆர்கன்ஸ். ஸோ என்னன்னு சொல்லலாம்னா த டீஜெனரேட்டட் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் கால் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ். தமிழ் மீடியத்துக்கு என்ன சொல்றீங்கன்னா விலங்குகளின் உடலில் உள்ள உரு வளர்ச்சி குன்றிய மற்றும் இயங்காத நிலையில் உள்ள உறுப்புகள் எச்ச உறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதுக்கு எக்ஸாம்பிளா அதே பேராகிராஃப்ல பாருங்க, லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னா குடல் வால், கண்ணிமை படலம், அப்புறம் வால் முன்னெலும்பு, அப்புறம் தண்டுவட எலும்புகள், வால் பகுதி, அப்புறம் ஆகியவை மனிதனில் காணப்படும் சில எச்ச உறுப்புகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியத்திலேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதிலே பாருங்க வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ்லயே என்னென்னலாம் இருக்குன்னா வெமிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ், அப்புறம் நிக்டேட்டிங் மெம்பரன், அதுதான் கண்படல், இந்த முதலையுடைய அந்த கண்ணிமை படலம்னு சொன்னேன் இல்லையா? அதுதான். அப்புறம் கியூடல் வெர்டிப்ரா, அதுதான் பேக் போன். அதுக்கப்புறம் காக்கெக்ஸ் விச் இஸ் த டெயில் போன். சரிங்களாமா? ஸோ நெக்ஸ்ட் இதுலயே வந்து என்னன்றத இப்போ உங்க புக்ல என்ன கொடுத்துருக்குன்றத இப்போ நான் காமிச்சிருக்கேன். விலங்குகளின் உடலில் உள்ள வளர்ச்சி குன்றிய மற்றும் மற்றும் இயங்காத நிலையில் உள்ள உறுப்புகள் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண என்னங்கிறது. The same thing for vestigial organ. The degenerated or non-functional organism animal are called vestigial organs. மனிதன் கிட்ட இருக்கிற ஒரு நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன்னா அது வேலை வந்து செய்யாது. வால் வந்து நமக்கு செயல் இருந்திருக்கும். அதுதான்ன்றது உங்களுக்கு புரியும்படி சொல்றதுக்கு. ஓகேவா? த டீஜெனரேட்டட் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன் ஆஃப் அனிமல் ஆர் கால்ட் வெஸ்டிஜியல் ஆர்கன். இது எதெல்லாம் அப்படின்னும் போது எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. ஓகே, என்னன்னா முன்னோர் பண்பு மீட்சி, அட்டவிசம் அப்படின்னு சொல்றாங்க. முன்னோர் பண்பு மீட்சி மீட்சி அப்படின்னும் போது அதுல என்ன வருதுன்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில உயிரினங்களில் அவற்றின் மூதாதையர்களின் பண்புகள் மீண்டும் தோன்றுவது முன்னோர் பண்பு மீட்சி எனப்படும். இது என்னப்பா இது புதுசா இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் மூதாதையர் அவங்களுடைய பண்புகள்ல இருந்து சில உயிரினங்களுக்கு திடீர்னு தோன்றுவதான். இது உங்களுக்கு புரியும்படி சொன்னா எக்ஸாம்பிள் வால் முளைச்சிருக்கிறது, அப்புறம் வந்து உடம்பு ஃபுல்லா பயங்கரமான ஹேர்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் வந்து என்ன? குரங்குல இருந்து மனிதன் பிறந்தான், அந்த குரங்குடைய மூதாதையர்களுடைய பண்புகள் ஏதோ ஒண்ணு இந்த மனுஷனுக்கு ஜாஸ்தி ஆயிடுத்து அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பிறந்த குழந்தைகளில் காணப்படும் வளர்ச்சியற்ற வால், சரியா, கொஞ்ச நாள்ல அது விழுந்துரும். மனித உடலில் முழுவதும் அடர்த்தியான ரோமம் போன்றவை, அந்த அடர்த்தியான ரோமம் நாளடைவுல தான் அது சரியாகும் போன்றவை முன்னோர்களின் மீட்சிக்கான சில எடுத்துக்காட்டு அப்படின்னு உங்க புக்ல கொடுத்துருக்கு. ஸோ இதே வந்து அட்டவிசம் அப்படின்னும் போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா தி ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் ancestor கேரக்டர் இன் சம் இண்டிவிஜுவல் இஸ் கால் அட்டாவிசம். ரீஅப்பியரன்ஸ் திருப்பி தோன்றுதல் அப்படிங்கிறது தான் ரீஅப்பியரன்ஸ். என்ன?
ஆன்சிஸ்டர்னா மூதாதையர்களுடைய கேரக்டர்ல இருந்து வர்றது. இதுக்கெல்லாம் என்னன்னா ரூடிமெண்ட்ரி ட்ரெயில்னா இன் நியூ பார்ன் பேபிஸ், அதோடைய குழந்தையுடைய வளர்ச்சியில என்ன இருக்கும் அப்படின்னா வளர்ச்சியற்ற அந்த வால் இருக்கிறத சொல்றாங்க. அப்புறம் பிரசன்ஸ் ஆஃப் தி கேர் ஆன் ஹியூமன் பாடி, ரொம்ப அடர்த்தியான உடல்ல இருக்க ரோமங்கள் ஏர சொல்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னோர்களின் பண்பு மீட்சியில இதுல உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிளை போட்டு கொடுத்துருக்கேங்க பாருங்க. காதுல இருக்க இந்த மடிப்பு மாதிரி இருக்கு இல்லையா இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா, ஸோ இது வந்து எங்க இருந்து வந்திருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் காது வந்து இப்படி இருக்கு இல்லையா, இது வந்து எங்க இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த ஒரு மங்கி, அதாவது மூதாதையர்கள்ல இருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கறது சொல்றதுக்காக இந்த ஒரு கிளிப்பிங் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போலாங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவிடன்சஸ் ஃப்ரம் எம்ப்ரியாலஜி. இது வந்து உங்களுக்கு தமிழ்ல என்னன்னா கருவியல் சான்றுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்ல வராங்கன்றத சொல்லிடுறேன். உங்க புக்ல வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 275யும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 276ல இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு எவிடன்சஸ் ஃப்ரம் எம்ப்ரியாலஜி கொடுத்துருக்காங்க, தமிழ் மீடியத்துக்கு வந்து கருவியல் சான்றுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது எம்ப்ரியாலஜி அப்படின்னும் போது இந்த கருமுட்டை உருவாகிற விதம் வந்து ஒரே மாதிரி இருக்கு. எதுல? ஃபிஷ்ல இருந்து மேமல்ஸ் வரைக்கும், அதாவது மீன்கள்ல இருந்து இந்த மனிதர்கள் வரைக்கும் இருக்கிற கருமுட்டை உருவாக்கம் வந்து ஒரே மாதிரி இருக்கு. ஆனா எப்போ அது வேறுபடுது அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா வளர வளர அதோடைய தோற்றமானது வளர 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 அதோடைய மெச்சூர் தன்மை, அந்த மார்பாலஜிக்கல் சொல்லுவாங்கல்ல, அதோடைய உடல் அமைப்பு அது எல்லாமே வந்து மாறுது. எப்போ? வளர 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 மாறுது அப்படிங்கறத இதுல இருக்க உங்களுக்கு கொடுத்துருக்க புக்ல கொடுத்துருக்கிறது இதுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ வளர வளர அதோடைய மாற்றங்கள் மாறுது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா கருவியல் சான்றுகளாக கொடுத்துருக்காங்க. இதை யாரு முதல்ல சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்னஸ்ட் ஹேக்கல் அப்படிங்கிறது வந்து சொன்னாரு. இது வந்து எந்த தியரியில இருந்து வருது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட்ல வர சான்சஸ் இருக்கு. அதனால இந்த இது மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, யார் இந்த தியரியை சொன்னாங்க அப்படிங்கிறதும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் மீடியத்துக்கு சொல்றேன். பேஜ் நம்பர் 275 எடுத்துக்கோங்க. 275ல என்னன்னா உயிர் வழி தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கையை ஏர்னஸ்ட் ஹேக்கல்ஸ் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பேஜ் நம்பர் 275ல கொடுத்துருக்க பாருங்க. என்பவர் வெளியிட்டார். அவரின் கொள்கையின்படி என்னன்னா தனி உயிரின் வளர்ச்சி நிலைகள் அவ்வுயிரின் சார்ந்துள்ள தொகுதியினுடைய பரிமாண வளர்ச்சி நிலைகளை ஒத்தது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? இதுதான். ஸோ இதே வந்து இங்கிலீஷ் மீடியத்துல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் ஃப்ரம் எம்ப்ரியாலஜில the embryos from fish to mammals are similar in the early stages of development. ஃபிஷ்ல இருந்து மேமல்ஸ் வரைக்கும் இருக்க ஏர்லி ஸ்டேஜஸ் அதோடைய கருவுல இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இந்த டிஃபரன்சியேஷன் எப்போ நினைக்கும்னா அதோடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வெளி வரும்போது, அதோடைய தனித்தன்மை வெளி வரும்போது தான் அது வந்து என்ன இருக்கும்னா மாறி இருக்கும். ஸோ ஒரு ஃபிஷ்ன்னும் போது அது நீந்தும் இல்லையா, அதே மனுஷன் போது அவன் என்ன பண்றான், நடக்கிறான். அதோடைய ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், இது வெரி இம்பார்ட்டன்ட். அதோடைய தனித்தன்மை வந்து காட்டும் போது மட்டும்தான் அது மாறுது. ஸோ இது என்னன்னா இந்த ஸ்பெஷல் கேரக்டர் அப்பியர் இன் த லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பயோஜெனட்டிக் லா ஆர் ரீகேப்சுலேஷன் தியரி. இதை யாரு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்னஸ்ட் ஹேக்கல் அப்படிங்கிறவரு. இதுலயே வந்து எதை பத்தி சொல்லியிருக்காங்க, அக்கார்டிங் டு திஸ் தியரி ஆன்டாலஜி ரீகேப்சுலேட் பயோலஜி அப்படின்ற சொல்லியிருக்காங்க. தி ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் அனிமல் repeats the evolutionary history of the entire race of the animal. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இதுல வந்து ஒரு தியரி இருக்கு இல்லையா, இந்த
இந்த லா தியரின்னு சொல்றேன் பாருங்க, லா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பயோஜெனட்டிக் லா அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இது வந்து யாரு சொன்னாருன்றத சொல்றேன். இதுபடி என்ன இருக்கு அப்படின்னா, ஏர்னஸ்ட் எக்கல்ன்றவர் சொல்லியிருக்காரு. இதுபடி என்ன இருக்குன்னா, ஆண்டோஜெனியில ரீகேப்சுலேட்ஸ் ஃபைலோஜெனி அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூதாதையர் பண்புகளை வந்து என்ன பண்றாங்கன்னா டெவலப் செய்யறது. மூதாதையர் பண்புகளை உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க கவனிச்சுக்கோங்க. இப்ப வந்து இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபிஷ் உடையது இல்லையா? ஃபிஷ் எல்லாமே கருவுல இருக்கும்போது லுக் சிமிலர், எல்லாமே பார்க்கறதுக்கு சேமா மாதிரி தான் இருக்கு. ஆனா வளர வளர அந்த ஸ்டேஜஸ் டெவலப் ஆகுது இல்லையா? அப்போ அதோடைய ஃபங்க்ஷன் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து வெளியில வருது. அந்த ஸ்பெஷல் கேரக்டர் தனித்தன்மை வந்து வெளியில வரும்போது அது அதோடைய மூதாதையர்ல இருந்து ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வருது அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கில்ஸ்ன்னும் போது இந்த ஃபிஷ்ல இருக்க அந்த இறக்கைகள்ல இருந்து என்ன வருது, அது துடுப்பு மாதிரி யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்விம் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் மீடியத்திலயும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சாலமெண்டர் அடுத்ததும் அது ஒரு வகையான உயிரினி இந்த ஃபிஷ் இதுல இருந்து. தென் அதே மாதிரி டாட்டாய்ஸ் இது இந்த இந்த வகையில இருந்து வர்றது. தென் சீக் அப்படின்னும் போது கோழி கோழி வகையில வர்றத பாருங்க. அந்த முன்னங்கைகள் கால்கள் எப்படி ஆகுதுன்றத பாருங்க. ரேபிட்ல வர்றத பாருங்க. அடுத்தது மனிதன்ல வரும்போது பாத்தீங்கன்னா, இந்த வால் பகுதி வந்து மறையுது பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வளைவு பகுதி இருக்கு, தலை, கண்ணு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இது அப்புறமா பின்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மனிதனா உருவாகுறான். ஸோ இது நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் கேரக்டர். வளர வளர அந்த ஸ்பெஷல் கேரக்டர் அவனுக்கு உடைய தனித்தன்மை வந்து வெளிப்படுவது. அததான் இந்த இடத்துல ஒரே லைன்ல கொடுத்துருக்காங்க. ஆன்டோஜெனி, ரீகேப்சுலேட், ஃபைலோஜெனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மூதாதையர் பண்புகளை டெவலப் வந்து பண்ணிட்டு இருக்கிறது. அதோடைய டெவலப் செய்யுது அப்படிங்கிறது தான். ஆன்சிஸ்டர்ஸ் உடைய கேரக்டர்ஸ் அல்ல ஸ்பெஷல் கேரக்டர்ஸை டெவலப் பண்ணுது. இதே அடுத்ததுல என்னவா கொடுத்துருக்காங்கன்னா, the stages of development of the individual animal repeat the evolutionary history of the entire race of the animal. இந்த மாதிரி இருக்கிறத வச்சுதான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ரிப்பீட்ஸ். அந்த ஹிஸ்டரியை வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஃபிஷ்னா இதோ இப்படி வந்து இதுல இருந்து வருது. ஓ அப்போ அது ஸ்டார்டிங் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு. மனிதன்னா ஓ இந்த மாதிரில இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத தெரியறது. அதோடைய ஹிஸ்டரி எங்க இருந்து உருவாச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கறது தான் இந்த தியரியுடைய நோக்கமே. சரிங்களா? இதுதான் வந்து எவல்யூஷன்ல கொடுத்திருக்க கடைசி பாயிண்ட். ஸோ நம்ம வேற என்ன படிச்சோம் அப்படின்றத சொல்லிடுறேன். எவிடன்சஸ் ஃப்ரம் எம்பிரியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியத்துலயும், தமிழ் மீடியத்துல பாத்தீங்கன்னா எதை சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருவியல் சான்றுகள் இருக்கு இல்லையா, அதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதேதான் இப்போ இங்கிலீஷ் மீடியத்துல சொன்னதை இப்ப திருப்பி தமிழ் மீடியத்துல சொல்றேன். மீன் முதல் பாலூட்டிகள் வரை அனைத்து வகை கருக்களின் ஆரம்ப வளர்ச்சி நிலை ஒரே மாதிரியாக உள்ளது. ஸோ மீன்ல இருந்து பாலூட்டி வரைக்கும், மீன்ல இருந்து நீங்க பாலூட்டி வரைக்கும் பாத்தீங்கன்னா கரு வளர்ச்சி வரை ஒரே மாதிரி இருக்கு. அவற்றின் சிறப்பு பண்புகள் இங்கிலீஷ் மீடியத்துல ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லியிருப்பேன். வேறுபாடு இருக்கும்போது தான் அந்த கருவளர்ச்சி எப்ப நினைக்கும், பிந்திய நிலையில நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வளர வளர மெச்சூராக அதோடைய ஸ்பெஷல் கேரக்டர். ஹியூமன் பீயிங்னா அவன் என்ன சிரிப்பான், அழுவான், பேசுவான், உணர்ச்சி இருக்கும், கை காலு இருக்கு, எழுந்து நடக்கிறது. அதுதான் சொல்ல வருது. பிந்திய நிலைகளில் ஏற்படுகிறது அவனுடைய சிறப்பு பண்புகள். அடுத்தது உயிர்வழி தோற்ற விதி அல்லது விதிமுறை தொகுப்பு. இது வந்து 2 மார்க் கொஸ்டின். கொள்கையை வந்து யார் வந்து தோற்றுவிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹேர்னஸ் எக்ஸ் அப்படிங்கிறவரால தோன்றப்பட்டதுன்னு. இது உங்க பேஜ்ல கொடுத்துருக்காங்க, புக்ல பேஜ் நம்பர் 275ல. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஏற்கனவே சொன்ன ஹேக்கல்ஸ் அப்படிங்கறது தோற்றுவிச்சிருக்காங்க. அவரின் கொள்கைப்படி என்ன அப்படின்னா, தனி உயிரின் வளர்ச்சி நிலைகள் அவ்வுயிரின் சார்ந்துள்ள தொகுதி பயனுடைய பரிமாண வளர்ச்சி நிலையை ஒத்தது. என்ன சொல்ல வராங்க? இந்த தொகுதியில இருந்து தான் வந்திருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. ஒரு தனி உயிரினங்கள் வளர்ச்சி, ஒரு தனி உயிரினத்துடைய வளர்ச்சி எது இருக்கு? அவ்வுயிரி சார்ந்துள்ள தொகுதியினுடைய பரிமாண வளர்ச்சி நிலையை ஒத்தது.
எந்த தொகுதியில இருந்து வருதோ அதை ஒத்தது. இந்த தொகுதியில இருந்து வந்தனா அப்போ இது இந்த ஃபிஷ்ங்கிறது எந்த தொகுதி, இந்த தொகுதியில இருந்து வந்தது. அதே மாதிரி டாட்டாய்ஸ் நம்ம ஆமை எந்த தொகுதியில வந்து இந்த தொகுதியில இருந்து வருது. அதே மாதிரி கோழி எந்த தொகுதி, இந்த தொகுதியில இருந்து வருது. அப்போ இது ரேபிட் எந்த தொகுதினா இந்த தொகுதி. அதே மாதிரி மனிதர்கள் அப்படின்னும் போது இந்த தொகுதியில இருந்து வராங்க. அதாவது ஒரு ஒரு தொகுதியில இருந்து வராங்க அப்படின்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டை இருக்கும். அந்த முட்டைக்குள்ள இருந்து வெளியில வரும் இல்லையா இது. இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த மனிதர்கள் இதெல்லாம் பாத்தீங்க. இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா மனிதர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா மேமல் பாலூட்டிகள் தொகுதிகள்ல வருவாங்க. ஓகேவா? அப்ப எந்த தொகுதியில இருந்து வராங்கன்றத சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தொல்லுயிரில் சான்றுகள் என்னன்ற பார்ப்போம். எவிடன்ஸ் ஆஃப் பேலியன்டாலஜியை பத்தி படிக்க போறோம். தொல்லுயிர்களின் சான்றுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பழைய காலத்துல பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயத்தை பத்தி படிக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு உயிரினம் இருந்திருக்குமோ, இந்த மாதிரி ஒரு விலங்கு இருந்திருக்குமோ. எக்ஸாம்பிள் என்ன, டைனோசர் காலத்துல இருந்தே தோன்றிய சில பறவைகள் அப்படின்றது தான். ஓகேவா? அதை பத்தி படிக்கிறது. அறிவியல் பிரிவு இது எதை பத்தின பிரிவு? பேலண்டாலஜி அப்படின்னாலே என்னன்னா, பேலியன்டாலஜி அப்படின்னு படிப்பீங்க. அப்படின்னாலே என்னன்னா அறிவியல் பிரிவு. இது ஒரு அறிவியல் பிரிவு. எதை பத்தினா தொல் உயிரியல் எனப்படும் ஒரு அறிவியல் பிரிவு. இத வந்து ஃபர்ஸ்ட் எங்க இருந்து யாரு சொன்னது அப்படின்னா லியாண்ட்ரோடா வின்சி அப்படின்றவரு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இவர் என்னன்னா ஃபாதர் ஆஃப் பேலியன்டாலஜியா. இவர் வந்து என்னன்னா தொல்லுயிரின் தந்தை என அழைக்கப்படுவர். இது ஒன் வேர்ட்ல வரலாம். ஸோ இதை வந்து உங்க புக்ல இருக்கு, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேஜ் நம்பர் 275ல இருக்கு, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பெரும்பாலான முதுகெலும்பற்றவை மற்றும் முதுகெலும்புள்ள உயிரினங்களின் முதுகெலும்புள்ளவைகளின் பரிணாம பாதையை புரிந்து கொள்ள புதைப்படிவங்கள் பற்றிய ஆய்வுகள் உதவுகின்றன. எதை பத்தி? முதுகெலும்பு அற்ற உயிரினங்களை பத்தி படிக்கிறதுக்கு புதைப்படிவம் வந்து ஆய்வு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரிணாம வளர்ச்சி என்பது எளிய உயிரினங்களிலிருந்து சிக்கலான அமைப்பு கொண்ட உயிரினங்களின் படிப்படியாக தோன்றுவது என்பதை புதைப்படிவ ஆவணங்கள் வெளிப்படுகிறது. இந்த புதைப்படிவ ஆவணங்கள் என்ன தெரியுமா சொல்லுது? எதனா எப்படி உயிரினங்கள் தோன்றுச்சு, ஒரு எளிய வழியில இருந்து தோன்றி எப்படி சிக்கலா அமைஞ்சு அமைப்பு கொண்டு அதுக்கப்புறம் படிப்படியா எப்படி வந்தது, எப்படி திருப்பி வந்து புதைப்படிவ வடிவங்கள்லாம் ஆச்சு அப்படின்றத பத்தி சொல்லுது. அதாவது எப்படி தோன்றுச்சு, அப்புறமா எப்படி சிக்கலாச்சு, திருப்பி எப்படி முடிஞ்சது, அதை பத்தி படிக்கிறது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா தற்கால பறவைகளின் தோற்றத்தினை தொல்லுயிரில் படிவ சான்றுகள் தொல்லுயிரின் படிவ சான்றுகள் ஆதரிக்கின்றன. இப்போ பறவை இருக்கு இல்லையா, இந்த பறவை பறக்கிறது. அப்போ இது என்ன சொல்றாங்க, தொல்லுயிரின் மூலியமா பார்க்கும்போது ஓகே, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பறவைன்றது இருக்கு. அது வந்து பறக்கக்கூடிய தன்மையில இருந்திருக்கு, வானத்துல பறக்கும், அது இறக்கை வச்சு பறக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கியோடெரிக்ஸ். இது இம்பார்ட்டன்ட், 2 மார்க்ல வரும். ஆர்கியோடெரிக்ஸ் பறவையை பத்தி சொல்லுன்ட்டுன்னு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதைப்படிவ பறவை. இது வந்து புதைப்படிவ பறவை. இப்போ இது கிடையாது, ஏன்னா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இது வந்து இத பத்தி நம்ம இப்ப படிக்கிறோம், இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்றது. இது எப்பனா ஜுராசிக் காலத்துல வாழ்ந்த முற்கால பறவை அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சோ இது எப்போனா ஜுராசிக் காலத்துல இருந்த பறவை. இது வேலை என்ன தெரியுமா, அதாவது பறக்கவும் செய்யுமா. ஓகேவா? ஏன்னா இதுக்கு வாலும் இருக்கான், பறவை மாதிரியும் இருக்கு, விலங்கு மாதிரியும் இருக்கு இது. ஓகேவா? பறவையும் இருக்கு, விலங்கு மாதிரியும் இருக்கு. ஏன்னா இதுக்கு வந்து விலங்குன்னு சொல்றதை விட உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வாலோட இருக்கு அப்படிங்கறது சொல்றேன். பறக்கவும் முடியுது, வாலோட வச்சு அதால தரையில நடந்து போயும் இரையை தேட முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இதே இங்கிலீஷ்ல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்றத பாக்குறேன். இதுல பார்க்கும்போது பேலண்டாலஜி டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ். புதைப்படிவங்கள் சொல்றோம்ல, அதான் ஃபாசில்ஸ். மண்ணுக்குள்ள பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தது. இத வந்து
யாரு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்றா இதை கண்டுபிடிச்சாங்க, யார் வந்து ஃபாதர் ஆஃப் பேலியன்டாலஜி அப்படின்னா லியோன் லியோனார்டோ லியனார்டோ ட விசினி விசினி வராது, வின்சி அப்படின்னு படிச்சுக்கோங்க. இது வந்து ஆக்சுவலா ப்ரொனன்சியேஷன் நம்ம வந்து பண்ற ப்ரொனன்சியேஷன் தான் ஒன்னொன்னுத்துலயும். ஸோ நீங்க வந்து எப்படி பிரிச்சு படிக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இது எப்படி படிக்கணும்னா லியோ, எல்இஓ லியோ, இது என்ஏஆர் லியோனார் டோ டா, லியோனார்டோடா, வின் விஐஎன் வின் சி, இப்படி ஸ்பிளிட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நேம்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ்ல அப்படியே எழுத்து கூட்டி படிச்சிட போறீங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போது நீங்க பிரிச்சு பிரிச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இவரு தான் வந்து ஃபாதர் ஆஃப் பேலியன்டாலஜி அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் the study of fossils help us to understand the line of evolution of many invertebrates and vertebrates. இதை பத்தி படிக்கிறதால என்ன நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதுகெலும்பு உள்ள விலங்குகள், முதுகெலும்பு அற்ற விலங்குகள் எப்பெல்லாம் தோன்றியிருக்கோம், எப்படி என்ன எப்போ உருவாயிருக்கும் அப்படின்றத பத்தி என்னால யூகிக்க முடியுது அப்படின்றதுதான் இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ். அது மட்டும் கிடையாது, இது என்ன அப்படின்னா எப்படி ஒரு சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸா உருவாச்சு, ஒரு ஆர்கனிசம் எப்படி உருவாச்சு அப்படின்றத பத்தியும் இதை வந்து படிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து அப்புறம் பேர்டுங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருந்ததாகவும், இப்போ இருக்க பேர்டு ரொம்ப பல பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு பறவைன்ற ஒரு இனம் இருந்ததாகவும் சொல்றாங்க. அதை பத்தி எல்லாமே எவிடன்சஸ் இந்த பேலியன்டாலஜில இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இது ஃபாசில்ஸை பத்தி படிக்கிறது, ரொம்ப ஃபாசில்ஸ்னா புதையுண்டு கிடந்த ஒரு விஷயத்த பத்தி தோண்டி ஓ இப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். இதுல வெரி இம்பார்ட்டண்டா என்னன்னா ஆர்கியோடெரிக்ஸ்ங்கிறது தான். இந்த அனிமலை பத்தி படிக்கும் போது இது வந்து ஜுராசிக் காலத்துல இருந்தே இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதோடைய விஷயம் இம்பார்ட்டண்டா என்னன்னா ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரெப்டைல்ஸாவும் பேர்ட்ஸாவும் இருந்திருக்கு. அதாவது டெய்ல் இருக்கு, இதுக்கு பேர்ட்ஸ் இருக்கு, விங்ஸ் வித் டெய்ல், இது ரெண்டுமே கொண்டது. இட் ஹாஸ் விங்ஸ் வித் ஃபெதர்ஸ், விங்ஸ் இருக்கு, ஃபெதர்ஸோட இருக்கு. லைக் பேர்டாவா இருக்கா. அதுக்கப்புறம் ரெப்டைலா பார்க்கும்போது இட் ஹாஸ் எ லாங் டெய்ல், கிளாட் டிஜிட்ஸ் அண்ட் கோனிக்கல் டீத். அதாவது அதோடைய கையில நெகங்கள் பாத்தீங்கன்னா கூர்மையாகவும், அதோடைய டீத் பல்லு வந்து கோனிக்கலாகவும், அதோடைய கிளாடு அதோடைய அழகு இருக்குல்ல பீக், அதுவும் நல்லா வளைஞ்சி இருக்கு. எப்படி எதை மாதிரி, ரெப்டைல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லும் போது இதை நீங்க ரெண்டு விஷயமா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு வந்து ஊர்வன அப்படின்றது ரெப்டைல்னா, இன்னொன்னு பறவை. எப்படி வந்து இதை ஊர்வன பறவை அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஊர்வன போல் நீண்ட வால், நகங்களை உடைய விரல்கள் மற்றும் கூம்பு வடிவ பற்கள். அதாவது ஊர்வன மாதிரி எப்படி இருக்கு, நீண்ட வால் இருக்கு, இதுக்கு நகங்களை உடைய விரல்களும் இருக்கு, அது மட்டும் இல்ல கூம்பு வடிவ பற்கள். அப்புறம் பறவை போல இறகுகளை உடையது. இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதினாலே உங்களுக்கு மார்க் இருக்கு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த பறவையானது ரெப்டைலாவும் பேர்டாவும் இருக்கு. ரெப்டைல் அப்படின்னும் போது இட் ஹாஸ் எ லாங் டெய்ல், claw digits and conical teeth and it looks like a reptile அப்படிங்கறத போட்டீங்க. டெய்லு, claw digits, conical teeth. பேர்ட் என்னும் போது wings with feathers னு எழுதணும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதாமா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம்.